ஹலோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் இப்போ உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற ஒரு டெக்னாலஜி. ஆமாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். உலகத்துல மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திட்டு இருக்கிற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், அதாவது சுருக்கமா எல்எல்எம்களை பற்றி தான் இந்த எக்ஸ்பிளைனர்ல நாம ரொம்ப சிம்பிளா பார்க்க போறோம். எந்த விதமான குழப்பமான டெக்னிக்கல் வார்த்தைகளும் இல்லாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம் வாங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க ஸ்மார்ட் போன்ல நீங்க யாருக்காவது மெசேஜ் டைப் பண்ணும்போது நீங்க அடுத்து என்ன வார்த்தை டைப் பண்ண போறீங்கன்னு அது எப்படி அவ்வளோ கரெக்டா கண்டுபிடிக்குதுன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்க குட் அப்படின்னு டைப் பண்ணோனே அதுவே மார்னிங் அப்படின்னு காட்டும் இல்லையா? அந்த ப்ரிடிக்டிவ் டெக்ஸ்ட் வசதியோட ஒரு மிக மிக பிரம்மாண்டமான வடிவம் தான் நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த எல்எல்எம்கள். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கவர் பண்ண போறோம்னா, முதல்ல எல்எல்எம் அப்படின்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, நிஜ உலகத்துல அதோட பயன்பாடுகள் என்ன, அதுல இருக்கிற சவால்கள் மற்றும் ஆபத்துகள் என்னென்ன, அப்புறம் கடைசியா இதோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் தான் பார்க்க போறோம். சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். இந்த எல்எல்எம் அப்படின்னா என்ன? நிறைய பேர் நினைக்கிற மாதிரி எல்எல்எம் அப்படின்றது நம்மள மாதிரி சுயமாக சிந்திக்கிற ஒரு மனித மூளை கிடையாது. உண்மையா சொல்லப்போனா இது இன்டர்நெட்ல இருக்கிற கோடிக்கணக்கான வார்த்தைகள், புத்தகங்கள், கட்டுரைகள்னு எல்லாத்தையும் படிச்சு ட்ரெயின் செய்யப்பட்ட ஒரு மிக பெரிய கணித இயந்திரம். அதாவது ஒரு மேத்தமேட்டிக்கல் என்ஜின். ஒரு வாக்கியத்துல இதுவரைக்கும் வந்த வார்த்தைகளை வச்சு அடுத்ததா என்ன வார்த்தை வரணும் அப்படிங்கறத மிக துல்லியமா கணிக்கிறது மட்டும்தான் இதோட முக்கியமான வேலையே. இதுல பழைய முறைக்கும் இந்த புது முறைக்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. முந்தியெல்லாம் கம்ப்யூட்டருக்கு நாம ஒவ்வொரு விஷயத்தையும் கஷ்டப்பட்டு ப்ரோக்ராம் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும். அதாவது எக்ஸ் நடந்தால் நீ வை செய் அப்படின்னு கட்டளையிடுவோம். ஆனா இந்த மெஷின் லேர்னிங் மற்றும் எல்எல்எம்கள்ல நாம எந்த விதிகளையும் சொல்றவே கிடையாது. அதுக்கு பதிலா ஏகப்பட்ட டேட்டாவை கொட்டி கொடுத்துருவோம். அந்த டேட்டாவில் இருக்கிற பேட்டர்ன்களை அதுவே சுயமா படிச்சு புரிஞ்சுக்குது. ஓகே, இதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா இது எப்படி எக்ஸாக்டா வேலை செய்யுதுன்னு நீங்க யோசிக்கலாம். கம்ப்யூட்டர்கள் மனித மொழியை எப்படி புரிஞ்சுக்குது அப்படிங்கறத 4 படியா பிரிக்கலாம். முதல் படி டேட்டா கலெக்ஷன், அதாவது இணையத்துல இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே வாசிக்கிறது. ரெண்டாவது டோக்கனைசேஷன், இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கம்ப்யூட்டருக்கு வார்த்தைகள் புரியாது, நம்பர்ஸ் மட்டும்தான் புரியும். அதனால வார்த்தைகளை எண்களா உடைக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய சமையல் குறிப்பை சின்ன சின்னதா பிரிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி. மூணாவது டிரான்ஸ்ஃபார்மர், இது வாக்கியத்தோட சூழலை புரிஞ்சுக்கிற மூளை மாதிரி செயல்படும். கடைசியா 4வது படியில நமக்கு அவுட்புட் கிடைக்கும். நான் முன்னாடியே சொன்ன அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு பாத்தீங்களா, அது 2017ல கூகுள் கண்டுபிடிச்ச ஒரு மாபெரும் புரட்சி. இதுல செல்ஃப் அட்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான வசதி இருக்கு. இது என்ன பண்ணும்னா, ஒரு வாக்கியத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் மத்த வார்த்தைகளோட என்ன தொடர்பு இருக்குன்னு ரொம்ப உன்னிப்பா கவனிக்கும். உதாரணமா ஆங்கிலத்துல பார்க் அப்படிங்கிற வார்த்தைக்கு மரத்தின் பட்டைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, நாயின் குறைப்புன்னு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. அந்த வாக்கியத்தோட சூழலை வச்சு இது எந்த பார்க் அப்படிங்கறத இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மிகச்சரியா புரிஞ்சுக்குது. இதுதான் எல்எல்எம்களோட இந்த இமாலய வெற்றிக்கு முக்கிய காரணமே. சரி, தியரியெல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் நிஜ உலகத்துல பிராக்டிக்கலா எப்படி பயன்படுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய கம்பெனிகள்ல கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு ஆட்களுக்கு பதிலா இந்த ஆட்டோமேட்டட் சாட்பாட்களை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. உலகத்துல இருக்கிற எந்த மொழியையும் செகண்ட்ல மொழிபெயர்க்க முடியுது. சாஃப்ட்வேர் உருவாக்குறதுக்கான கோடிங்கையே இதுவே சூப்பரா எழுதுது. அது மட்டும் இல்லாம 100 பக்கம் இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தா 2 வரியில சமரியா சுருக்கி தந்துடுது. இதனால நிறுவனங்களோட தினசரி வேலைகள் பல மடங்கு ஈஸி ஆயிடுச்சு. இதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? ஃபைன் டியூனிங் அப்படின்னு சொல்ற ஒரு ப்ராசஸ். அதாவது பொதுவா ட்ரெயின் செய்யப்பட்ட ஒரு ஏஐயை எடுத்து ஒரு பிசினஸ் ஓனர் தனக்கு தேவையான டேட்டாவை மட்டும் கொடுத்து அதை ஒரு ஸ்பெஷலிஸ்டா மாத்திக்க முடியும். உதாரணமா, ஒரு சாதாரண ஏஐ கிட்ட உங்க பீட்சா கடையோட மெனு, ஆர்டர் பண்ற விதம், இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா அது அப்படியே உங்க கடைக்கான ஒரு பீட்சா ஆர்டரிங் எக்ஸ்பர்ட்டா மாறிடும். எப்படி இருக்க பாருங்க. ஆனா எல்லாமே இவ்ளோ பாசிட்டிவா இருந்தா எப்படி? இதுல இருக்கிற ஆபத்துகளையும் சவால்களையும் நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். இதுல ஒரு 3 முக்கியமான சிக்கல்கள் இருக்கு. முதல்ல ஹலுசினேஷன்ஸ், அதாவது தனக்கு தெரியாத ஒரு விஷயத்த தனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச மாதிரி முழு நம்பிக்கையோட ஏஐ அடிச்சுவிடும், பொய் சொல்லும். இரண்டாவது பயஸ் அல்லது பாரபட்சம். ஏஐக்கு நாம கொடுக்கிற டேட்டாவை உருவாக்குனது மனிதர்கள் தானே, அதனால மனிதர்கள் மனசுல இருக்கிற பாகுபாடுகளும் பாரபட்சங்களும் அப்படியே ஏஐக்கும் வந்துடுது. மூணாவது ரொம்ப பெரிய பிரச்சனை, காப்புரிமை. பர்மிஷன் இல்லாம காப்புரிமை பெற்ற தகவல்களை ஏஐ பயன்படுத்துது அப்படின்னு உலகெங்கிலும் பெரிய சட்ட போராட்டமே நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி நம் எல்லார் மனசுலயும் ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்துற விஷயம் வேலைவாய்ப்பு.
இந்த எல்எல்எம்களோட அபாரமான திறமையால கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து மனிதர்கள் பண்ற பல ஒயிட் காலர் வேலைகளை இன்னைக்கு ஏஐயாலேயே ரொம்ப ஈஸியா செய்ய முடியுது. இது வருங்கால வேலைவாய்ப்பு சந்தையில ரொம்ப ஆழமான அடிப்படையான மாற்றங்களை உருவாக்க போகுது அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. சோ இதெல்லாம் தான் தற்போதைய நிலைமை. அப்போ இதோட எதிர்காலம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா 2010கள்ல வெறும் டெக்ஸ்ட மட்டுமே புரிஞ்சுக்கிற மாடல்கள் இருந்துச்சு. இப்போ 2020கள்ல மல்டி மாடல்கள் வந்துருச்சு. அதாவது இப்போ ஏஐயால பார்க்க முடியும், கேட்க முடியும். அடுத்து என்ன? எதிர்காலம் ஏஜிஐ அப்படின்னு சொல்லப்படுற ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸை நோக்கி போயிட்டு இருக்கு. எந்த ஒரு மனித வேலையையும் செய்யக்கூடிய முழுமையா சுயமாக சிந்திக்கும் ஆற்றல் கொண்ட ஏஐ தான் இந்த ஏஜிஐ. இனி வரப்போற ஏஐ மாடல்கள் எப்படி இருக்கும்னா, பல துறை நிபுணர்களோட மூளைய ஒன்னா சேர்த்த மாதிரி செயற்படுற மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் முறையில இருக்கும். அது மட்டும் இல்லாம அவசரப்படாம ரொம்ப நிதானமா படிப்படியா சிந்திச்சு பதிலளிக்கிற செயின் ஆஃப் தாட் ரீசனிங் திறனையும் பெற்றிருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, நாளைய ஏஐ தன்னைத்தானே திருத்திக்கிட்டு தன்னைத்தானே வளர்த்துக்கிற அபாரமான திறன் கொண்டதா மாறப்போகுது. இந்த எக்ஸ்பிளைனரை முடிக்கிறப்போ சிந்திக்க தூண்டுற ஒரு முக்கியமான கேள்வியை நான் உங்ககிட்ட விட்டு செல்ல விரும்புறேன். மனிதர்கள் பண்ற மூளை உழைப்பு சார்ந்த அத்தனை வேலைகளையும் நாளைக்கு எந்திரங்களே ரொம்ப சுலபமா செஞ்சு முடிக்கும்னு வச்சுப்போம். அப்படி ஒரு காலம் வரும்போது மனிதனா இருக்கிறதுக்கான உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும்? இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நம்ம தொடர்ந்து சிந்திப்போம்.